Welcome back to a course on calculus and its applications. நம்ம சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் டெஸ்ட். ஸோ இந்த கம்பேரிசன் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பிரைமரி டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபினைட் சீரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த சீரீஸ் ஜஸ்ட் ஜாமெட்ரிக் சீரீஸ் ஃபார்மேட்ல இருந்தாலோ இல்லை இன்னொரு பர்டிகுலர் டைப் அந்த ரெண்டு விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னாலோ அதோடைய கன்வர்ஜென்ஸ், அதாவது ஜஸ்ட் அது எல்லாத்தையும் டோட்டலா இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன சம் கிடைக்குது. இஃப் இட் இஸ் டர்னிங் டு பி a finite sum நமக்கு அதுக்கு கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற ஐடியாலஜிஸ் நம்ம பார்த்தோம். கம்பேரிசன் டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சீரீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வேற ஒரு சீரீஸ் கூட கம்பேர் பண்ணி கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வேற ஒரு சீரீஸ் கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது summation x power n where n runs from 1 to infinity converges for absolute of x less than 1. இந்த கேஸுக்கு தான் இது கன்வர்ஜென்ட். இது வந்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது summation n runs from 1 to infinity 1 upon n power p converges for p bigger than 1. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நம்ம எப்படி வருது அப்படிங்கிற ஜாமெட்ரிக் சீரிஸ் ஐடியா வச்சே பார்த்துட்டோம். இந்த விஷயத்துக்கான ப்ரூஃப் வந்து இன்டர்வல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து as far as இந்த இடத்துல நான் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் டைவர்ஜஸ் ஃபார் p smaller than or equals 1. இங்கேயுமே இருந்துட்டு அண்ட் டைவர்ஜஸ் அதர்வைஸ். ஸோ அந்த கேஸை தவிர மற்ற கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா டைவர்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ கம்பேரிசன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா given summation an summation bn and summation dn இந்த மூணு சீரீஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இதுல உங்களோட an smaller than or equals dn smaller than or equals bn இருக்கு. for n bigger than or equals n, இங்க big N அப்படிங்கிறது fixed natural number. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்குன்னா if summation dn converges then summation an also converges. அடுத்தது if summation bn diverges then summation an also diverges. ஸோ இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியாலஜி சொல்றேன், இங்க பாத்துக்கங்க தெளிவா. இப்போ dn அப்படிங்கறத என்னன்னா பெரிய சீக்வென்ஸ், சரிங்களா? அதாவது பெரிய டேர்ம். அந்த பெரிய பெரிய டேர்ம்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய சீரீஸே உங்களுக்கு கன்வர்ஜென்டா இருக்குன்னா அதை விட சின்னதா வச்சு ஃபார்ம் பண்றது கண்டிப்பா கன்வர்ஜென்டா தான் இருக்கும், சரிங்களா? டைவர்ஜென்ஸ் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் bn அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மாலர் ஒன். ஸ்மாலரே ஆட் பண்ணா இன்ஃபினிட்டி போயிருது, ஒரு ஃபைனைட் கிடையாது. அப்படின்னா கண்டிப்பா பெருசா ஆட் பண்ணாலும் அதே தான் நடக்க போகுது. இப்போ இந்த ஐடியாலஜி நீங்க வச்சுக்கிட்டு யூ மே work out few problems. I'll just give you some ideas. So first problem என்னன்னு பார்த்தீங்கன்னா summation n runs from 1 to infinity 5 upon 5n minus 1. சரிங்களா? இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நியூமரேட்டர்ல இருக்கிற 5 is a positive quantity. ஸோ அதை இப்போதைக்கு நீங்க பெருசா கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ 5 upon 5n minus 1 இது கூட ஏதோ ஒன்று கம்பேர் பண்ண போறோம். இங்க ஒரு 5 வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ we know that we know that 5n minus 1 n-ஐயும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா n-க்கு 1ல இருந்தா நம்ம ஸ்டார்டே பண்ண போறோம். ஸோ n-க்கு 1 5n minus 1 இதுதான் கிரேட்டரா இருக்க போகுது. This very well tells us that 5n minus 1 less than 1 upon n.
ஸோ லெஸ் தென் திஸ் கேஸ். சரிங்களா? இப்போ இங்க நமக்கு என்ன நடக்குது? இப்போ இந்த ஒரு குவான்டிட்டி பிகரா ஸ்மாலரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 5 நீங்க விட்டுக்கிட்டு பாக்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் லைக் this shall also be written as 5 multiplied with 1 upon n. So இப்போ summation 1 upon n ஓட நிலைமை என்ன? So summation 1 upon n diverges. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா given series summation so 5 upon 5n minus 1 diverges. சரிங்களா? So the next problem is n runs from 0 to infinity 1 upon n factorial. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் நம்ம பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஸோ இட் இஸ் சிம்பிளி 1 plus 1 upon 2 factorial 1 upon 3 factorial plus 1 upon 4 factorial இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ 1 upon 2 வரைக்கும் விட்டுருங்க. 1 upon 3யும் 1 upon 2வையும் கம்பேர் பண்ணோம்னா எதுங்க நமக்கு பெருசு? ஸோ இந்த குவான்டிட்டி தான் பெருசு. அதே மாதிரி 1 upon 4யும் 1 upon 2வையும் கம்பேர் பண்ணோம்னா இதுதான் பெருசு. இதே தான் நடக்க போகுது. ஸோ 1 upon 1 2 3 பொறுத்த வரைக்கும் 1 அப்படியே தான். ஸோ 1 upon 2 அப்படியே தான் வச்சிருக்கேன். 1 upon 3யும் 1 upon 2வையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுதான். ஸோ இட் இஸ் 1 upon 2 squared. சரிங்களா? அதே மாதிரி 1 2 3 4ன்னு பார்க்கும்போது ஸோ 1 upon 2 1 upon 2 squared சரி 1 upon 2 அதாவது இதையும் கம்பேர் பண்ணதுல அடுத்து 1 upon 2 ஸோ which is 1 upon 2 cube. ஸோ இந்த குவான்டிட்டி இஸ் லெஸ் தென் 1 அப்படியே தான் இருக்கு, இதுவும் அப்படியே தான் இருக்கு. இதை வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை வந்து 2 கியூப்னு கம்பேர் பண்ணி எழுதுறேன். ஸோ இட் இஸ் ஜியாமெட்ரிக் சீரீஸ். இப்போ ஜியாமெட்ரிக் சீரீஸ் வித் ஸ்டார்டிங் வேல்யூ 1 ரேஷியோ 2 அப்படிங்கும்போது இது நமக்கு என்னது? ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ். ஸோ டுகெதரா கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஹியர் 1 upon n factorial is less than 1 upon இதுல nth term நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2n minus 1. சரிங்களா? since summation n runs from 0 to infinity 1 upon n runs from 1 to infinity converges, summation n runs from 0 to infinity 1 upon n factorial converges. சரிங்களா? Next problem is quite tricky one. 5 plus 2 upon 3 plus 3 1 upon 7 plus 1 plus 1 upon 2 plus under root 1 plus 1 upon 4 plus under root 2 plus 1 upon 8 plus under root 3 plus etc. till 1 upon 2 power n plus under root n plus etc. ஸோ இப்போ இந்த குவான்டிட்டியை தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 குவான்டிட்டி பார்த்துட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்ல கடைசியாக அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு சீரீஸாக கன்சிடர் பண்ணி பண்ணுங்க. ஸோ லெட் ஏஎன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 upon 2 power n plus under root n. ஸோ இப்போ இந்த குவான்டிட்டியை can we able to compare with 1 upon 2 power n or simply 1 upon under root n? இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கூட கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிங்க. ஸோ 2 power n plus under root n will start இங்கே 2 power n மட்டும் வச்சுப்போம், இங்கே under root n மட்டும் வச்சுப்போம். n is equal to 1 அப்படின்னா இங்கே 2 plus 1 3 தான், இங்கே நமக்கு 2 இங்கே 1 தான். ஸோ இந்த குவான்டிட்டியோட இது ரெண்டுமே ஸ்மாலராக தான் இருக்குது. ஸோ n is equal to 2 இப்போ நம்ம பார்ப்போம். n is equal to 2 னா 2 square is 4. ஸோ 4 plus under root 2 இங்கே 4 இங்கே under root 2. ஸோ இந்த குவான்டிட்டி தான் பெருசாக இருக்கு. whatever, so this quantity is going to be a larger quantity. denominator மட்டும் பார்க்கும்போது இந்த பார்ட் தான் பெருசா இருக்கு, மொத்தமா பார்க்கும்போது this becomes a smaller one. இது கூட கம்பேரும் பண்ணலாம்.
அல்லது 1 upon under root n கூடயும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ 1 upon under root n கூட நீங்க பண்றீங்க அப்படின்னா this is a divergent one. So it becomes divergent. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எது கூட கம்பேர் பண்ணி போடுறது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸா கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணி யூ மே போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து கூடிய விரைவிலேயே நான் உங்களுக்கு பண்றேன். சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இதுவுமே அந்த கம்பேரிசன் டெஸ்டோட ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டு சீரீஸ் எடுக்கிறீங்க, an upon bn என்னன்னு செக் பண்ணீங்க. இஃப் யூ ஆர் கெட்டிங் சம் ஃபைனைட் வேல்யூ விச் இஸ் அ பாசிட்டிவ் ஒன், உங்க சமேஷன் an அண்ட் சமேஷன் bn கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் டுகெதர். எது நடந்தாலும் கன்வர்ஜென்டா இருந்தாலும் சரி டைவர்ஜென்டா இருந்தாலும் சரி ஒட்டுக்காக தான் நடக்கும். இப்போ is equal to 0. இப்போ இந்த விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்னா as n approaches infinity இந்த இதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். as n approaches infinity இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வருது. அண்ட் மோர் ஓவர் சமேஷன் bn கன்வர்ஜென்டா இருந்துச்சுன்னா தென் சமேஷன் anனும் கன்வர்ஜென்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி an upon bn ல if you are getting infinity as n approaches infinity and summation bn diverges ஆ இருந்தா summation anனும் diverges தான். So in the practical test வச்சுக்கிட்டு we may try to work out some problems now. So the first problem is 3 upon 4 plus 5 upon 9 plus 7 upon 16 plus 9 upon 25 plus etc. So இந்த இடத்துல we have to identify what is an. இப்போ an எப்படி கண்டுபிடிக்குது? இதோட nth term. So 1 இருக்கும்போது 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. சரிங்களா? So when your n is 1, numerator you have 3 and denominator you have 4. n 2 இருக்கும்போது numerator 5, denominator 9. So n is equal to 3 அப்படிங்கும்போது numerator 7, this is 16. இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா denominator they are perfect squares. 1 இருக்கும்போது 2 ஸ்கொயர் வந்திருக்கு, 2 இருக்கும்போது 3 ஸ்கொயர் வந்திருக்கு, 3 இருக்கும்போது 4 ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ என்ன குவான்டிட்டியோ அது கூட 1 ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே நியூமரேட்டருக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம 2 + 1ங்கிற மாதிரியும் கன்சிடர் பண்ணலாம். இதை 4 + 1. ஸோ இதை வந்து 6 + 1. ஸோ இந்த 6, 4 இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா 2n. ஸோ இட் மே பி கன்சிடர் as 2n + 1. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் bn என்னங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு சின்னதா ஒரே ஒரு ஐடியா, நியூமரேட்டர்ல எவ்வளவு n இருக்குன்னு பாருங்க. ஸோ மல்டிபிளிகேஷன்ல டோட்டலா எவ்வளவு n வருது? ஒரே ஒரு n தான். ஸோ n. டினாமினேட்டர்ல n ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஸோ n ஸ்கொயர். ஸோ 1 upon n தான் உங்க bn. ஹியர் யுவர் an upon bn பார்த்துட்டீங்கன்னா 2n + 1 upon n + 1 whole squared multiplied with 1 upon n போது இங்க 1 இங்க n போயிடும். ஸோ n times of 2 + 1 upon n. ஸோ இந்த n மல்டிப்ளை பண்ண n squared. ஸோ this is n squared 1 + 1 upon n whole squared. இப்போ லிமிட் எடுத்தீங்க அப்படின்னா this goes to 2 as n goes to infinity. சரிங்களா? அண்ட் இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு? your summation bn அதாவது summation 1 upon n இது என்னது? n power p, p greater than 1க்கு தான் convergent. so p is equal to 1 நாலுமே இது divergence தான். so this is diverges. therefore the given series summation n runs from 1 to infinity 2n + 1 upon n + 1 whole squared
diverges. சரிங்களா? Next problem 1/1 plus 1/3 plus 1/7 plus 1/15 plus etc. equals summation 1 to infinity 1/2 power n minus 2 power n minus 1. an என்ன 1/2 power n minus 1. bn நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1/2 power n கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிடரேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா your an upon bn, so this quantity multiplied with 1/2 power n, so 2 power n 1 minus 1/2 power n, so this goes to 1 as n approaches infinity. Since summation 1/2 power n converges, summation 1 runs to infinity 1/2 power n minus 1 converges. So the next problem that we are going to see is 1 plus 2 log 2 upon 9 plus 1 plus 3 log 3 upon 14 plus 1 plus 4 log 4 upon 21 plus etc. இங்க வந்து ஜெனரல் டேர்மே என்னன்னு கொடுக்கலாம். இந்த ஜெனரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண மாதிரி n 1 இருக்கும்போது என்னன்னு பாருங்க. நியூமரேட்டர் 1 plus 2 log 2 and 1ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு கிடையாது. log 1 அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி 0 அப்படிங்கிறங்காட்டி we may start with n is equal to 2 as well. 2ங்கும்போது 1 plus 2 log 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 9 இருக்கு. n is equal to 3ங்கும்போது 1 plus 3 log 3, டினாமினேட்டர் 14. so n is equal to 4 அப்படிங்கும்போது 1 plus 4 log 4 இங்க 21. இப்போ இதோட டிஃபரன்சஸ் எவ்வளவு வருது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இங்க டிஃபரன்ஸ் 5, இங்க டிஃபரன்ஸ் 7. ஸோ இதை வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்கு வர முடியல. பட் ஸ்டில் இந்த நியூமரேட்டர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா, இட் இஸ் 1 பிளஸ் n log n அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டோம். ஸோ இங்க கீழேயே என்னோட இன்வால்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி, இங்க 2, ஸோ 2 வச்சுக்கிட்டு 9 வரணும் அப்படின்னா 2³ plus 1 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, 2² plus 5 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, 2 plus 7 இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 2 வச்சு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல 2/4க்கு நல்லா போயிட்டோம் அப்படின்னா மைனஸ்ல பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ இனிஷியலா இந்த கெஸஸ் நம்ம வச்சுக்கிட்டு let us move. இப்போ 3 வச்சுக்கிட்டு இப்போ என்னன்னா இங்க கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷன்ல என்ன பண்ணீங்கனாலும் you are going to get 9. அடுத்தது n is equal to 3, இதே இது 3³ அப்படின்னாலே 27, அது வர போறது இல்லை. ஸோ 3² 9, எஸ் அஃப்கோர்ஸ், பிளஸ் 5, ஸோ 14. ஸோ இந்த செகண்ட் பேட்டர்ன் காமனா மேட்ச் ஆகுது இங்க. ஸோ இங்க 3 plus 7 அப்படிங்கும்போது இங்க மேட்ச் ஆகல, 3/4 அப்படிங்கும்போது வரல. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுக்கு காமனா வந்திருக்கு. இதே இது அடுத்ததுக்கும் காமனா வருதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். 4² plus 5, ஸோ which is 16 plus 5 21 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இட் இஸ் n² plus 5. பார்த்ததையுமே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எந்த ஃபிக்ஸட் டெக்னிக்ஸும் கிடையாது. we will have to try and do things, right? so இதுக்கு கரஸ்பாண்டிங்கா bn என்ன கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிச்சா an upon bn எப்படி செக் பண்ணி இதோட கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் எப்படி செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுமே வந்து I am leaving this as an exercise to you people. Try and share your answers in the comment section. Thank you.